தளபதி தான் வெற்றி பெறணும். தளபதி கண்ட்ரோல் இப்போதைக்கு வந்து திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. 2026 தளபதி கண்ட்ரோல்ல வந்துரும். கண்டிப்பா வரும். நாங்க வந்து இந்த ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் அம்மாக்காக இருந்தது இந்த தொகுதி. அடுத்தது அம்மா இல்லாத பட்சத்துல திமுக வந்தது. இப்ப நம்ம தளபதி வந்துட்டாரு, அதால என்னைக்குமே திமுக வராது. அம்மா தொகுதியும் கிடையாது, இது திமுக தொகுதியும் கிடையாது, தளபதி தொகுதி மட்டும்தான். தளபதி தான்ப்பா வரணும். தளபதி வந்தாதான். ஏன்னா 2 பேரும் ஆட்சி நடத்தினாங்க, ஒண்ணுமே புடுங்கல. இவர் வந்தா இவர் நல்லா செய்வார் நாங்க நினைக்கிறோம்ல. அவர் தான் செய்யணும். இவங்க என்னென்ன செய்யலையோ அது எல்லாமே அவர் செய்வாரு. கண்டிப்பா கிடைக்கும். இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு 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 லேடி கற்பழிச்சுறாங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்காது, புரியுதுங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்குன்ட்டு. நம்ம அண்ணன் ஆட்சியில வந்தாருன்னா அந்த மாதிரி தப்பே நடக்காது. ஏன்னா பெண்கள் எல்லாருமே நம்ம அண்ணனுக்கு ஒரு இதுவா இருப்பாங்க. பாதுகாப்பு கம்பல்சரி இருக்கு. ஒரு அண்ணன் நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு துணையா இருப்பாரு. இல்ல பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க வெளியே வர்றதுக்கே. திமுக ஆட்சியில இருக்கும்போது பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அம்மா ஆட்சியில இருக்கும்போது அவ்வளவு பயம் இல்ல. ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்தை ஒரு பெண் நடத்துதே ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழ்நாடே ஒரு பெண் நடத்துறாங்கன்னா அது வீரமங்கை அவங்கதான், புரியுதுங்களா? அவங்களுடைய வழியில இப்ப நம்ம தளபதி நடத்துறாரு. அதுக்காக அவருக்கு எப்பவுமே நம்ம சப்போர்ட் இருக்கும். ஏங்க இந்த தளபதி சொல்ற மாதிரி இந்த சோசியல் மீடியாலாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க. ஒருத்தர் மேல வராருன்னா அவர் எப்படிலாம் நம்ம இது பண்ணலாம், டாமினேட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க தவிர அவங்க எப்படிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்க தூக்கி விடலான்னு பார்க்க மாட்டானுங்க. தளபதிக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, தளபதி தட்டி விட்டுட்டு போயினே இருப்பாரு. இதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஒரு பர்சனல் விஷயம், அது நம்மள போக வேண்டியது இல்லை. ஒரு ஃபேமிலி லைஃப் பிடிச்சிருந்தா வாழ்வாங்க, பிடிக்கலையா போயிட்டே இருப்பாங்க, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். இதுல யார் இவங்க எல்லாம் மூக்க நுழைக்கிறதுக்கு, புரியுதுங்களா? இப்ப அவங்க என்னன்னா இத வந்து பெரிய ட்ரெண்டிங் ஆக்கி இப்ப தளபதி ஒரு பேரு இருக்குன்னா அந்த பேரை நாசனம் பண்ண இப்ப ஒரு ட்ரெண்டிங் காசு யார் எதுல வேணாலும் போக மாட்டாங்க. திமுக காரணங்க போவாங்க, நம்ம தளபதி யாரும் போக மாட்டாங்க. நீ 5000 கூட நீ 10,000 கூட எங்க ஓட்டு எப்பவுமே தளபதிக்கு மட்டும்தான். தளபதி எங்களோட உசுறு, அவரை விட்டு நாங்க என்னைக்குமே போக மாட்டோம். அதே மாதிரி அண்ணா தளபதி அண்ணா உங்களை நான் என்னைக்குமே சொல்றேன். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, ஜூலிலாம் ஒரு ஆளே கிடையாதுண்ணா. அவங்கலாம் எதுக்குமே பிக் பாஸ்லயே ஒன்னே ஆட்டல, இங்க வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க? அதனால நீங்க வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்களா இல்ல, நீங்க உங்களோட போக்கஸ் ஒன்லி கோட்டையில உட்காரணும். அந்த ஒரு அந்த போக்கஸ் மட்டும்தான், புரியுதுங்களா? நாங்க இருக்கிற வரைக்குமே, நாங்க மண்ணில் இருக்கிற வரைக்குமே நாங்க தளபதி கூட தான். டிவிக்கே தான் எங்களுக்கு